ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடைய பிஏ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3 வந்து ஏற்கனவே நான் சென்டென்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். பட் அது ஆனால் எலாபரேட்டடாக இருக்காது. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 வீடியோஸாக போட போகிறேன். ஸோ இது பார்ட் 1 வீடியோ, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல் சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? சென்டென்ஸ் அப்படின்றது என்னென்னா, சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட். சென்டென்ஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் வேர்டாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா விச் கிவ் கம்ப்ளீட் மீனிங் இன் சென்ஸ். அது நமக்கு கம்ப்ளீட் மீனிங்கை வந்து கன்வை பண்ணும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏன் இதை திரும்பி திரும்பி நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 மார்க்ஸில் டிஃபைன் சென்டென்ஸ் அப்படின்னும் கேட்கலாம், ஓகேவா? ஏன்னா சென்டென்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் சென்டென்ஸ் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதனால் சென்டென்ஸ் அப்படின்றத நீங்கள் தரவாக புரிஞ்சுக்கோங்க. சென்டென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்டாக இருக்கும். அது வந்து நமக்கு கம்ப்ளீட் மீனிங்கை கன்வை பண்ணும். இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படின்றது லெட்டரா, வேர்டா, சென்டென்ஸா? ஸோ ஆர் அப்படின்றது லெட்டர். ஸோ அதே அந்த இடத்துல ஸோ இப்போ வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், சரிங்களா? நேம் வச்சுக்கலாம், ராஜி அப்படின்றது அந்த இடத்துல லெட்டரா இல்லாட்டி வேர்டா இல்லாட்டி சென்டென்ஸா? ராஜி அப்படின்றது வேர்டு, ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ராஜி இஸ் எ குட் கேர்ள் அப்படின்னும்போது அது என்னது? ஒரு சென்டென்ஸ். அப்போ சென்டென்ஸ் எப்படி இருக்குது? குரூப் ஆஃப் வேர்டாக இருக்குது. அண்ட் அது நம்மளுக்கு என்ன கன்வை பண்ணுது? கம்ப்ளீட் மீனிங்ஸை வந்து கொடுக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் சென்டென்ஸ், ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சென்டென்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும்போது, பிகின் ஆகும்போது அது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். அண்ட் முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா பஞ்சுவேஷன்ஸ் மார்க்ஸில் முடியும். இட் மே பி புல் ஸ்டாப்பாக இருக்கலாம், இல்லாட்டி கொஷின்ஸ் மார்க்ஸ், இல்லாட்டி எக்ஸ்க்ளமேஷன்ஸ் மார்க்ஸ், ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோடைய அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே முக்கியம். கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள். ஆம் ஐ இன்ஜினியர்ட் அண்ட், இது கரெக்டாக? இல்லை, ராங், ஓகேவா? அது எப்படி கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? சென்டென்ஸ் குரூப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு மீனிங்கை கன்வை பண்ணுதா? இல்லை. ஏன் அப்படின்னா அது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், ஐ எம் அன் இன்ஜினியர். இப்போ கரெக்டாக இருக்கா? அப்போது அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் சென்டென்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிளாக் ஐ ட்ரெஸ் லைக். ஸோ இது கரெக்டாக இருக்கா? இதுவும் கரெக்டாக இல்லை. அப்போ இப்போ பாருங்கள், ஐ லைக் பிளாக் ட்ரெஸ். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கா? ஸோ அதுதான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்னில் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பேட்டர்ன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ எது எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 2 மார்க்ஸ்லாம் வந்து இந்த பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து உங்களுக்கு இது கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது, இல்லாட்டி மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணுறது, ஓகேவா? ஸோ அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி மற்றவங்க ஃபாலோ பண்ணுறது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சென்டென்ஸ்னால் இதுதான் அப்படின்ட்டு. அப்போ பேட்டர்ன் அப்படின்றது மற்றவங்க ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னா என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது என்னென்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது ஃப்ரேசஸும் இருக்கும், கிளாஸஸும் இருக்கும். அது என்னடா ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படின்னா, ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் ரெண்டுமே குரூப் ஆஃப் வேர்டாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரேசஸில் சப்ஜெக்ட் இருக்காது, வேர்ப் இருக்காது. ஆனால் கிளாஸஸில் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான், ஓகே.
ஸோ இப்போ உங்களுக்கு தரவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஐடென்டிஃபை த பேட்டர்ன் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டினா ஒரு பேட்டர்னை கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் SBO அப்படின்னு கொடுத்துட்டு சென்டென்ஸை எழுதுங்க, ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அது மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க டெஃபினிஷன்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் சென்டென்ஸ்னால் என்ன அண்ட் பேட்டர்னா என்ன, சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் மொத்தம் வந்து 5 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்டு, வேர்பு, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு அண்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜென்ட்டு. ஸோ ஆப்ஜெக்டில் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜென்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும். ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட். இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எதை பற்றி இல்லை யாரை பற்றி சொல்லுதோ, ஓகேவா, அந்த சென்டென்ஸ் எதை பற்றி இல்லை யாரை பற்றி சொல்லுதோ அதுதான் சென்டென்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நவுன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ். அப்போ ஒரு பர்சன் நேம், அது பர்சனை குறிச்சுது, இல்லாட்டி பிளேஸை, இல்லாட்டி திங்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் சப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரனவுன். ப்ரனவுன் அப்படின்றதில் பார்த்திங்க அப்படின்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்ஸை குறிக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணணும், அதுவும் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதை பற்றி யாரை பற்றி சொல்கிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து ஐ ப்ளே, இந்த இடத்துல பாருங்கள், ஐ இந்த இடத்துல வந்திருக்கா ப்ரொனவுனில் ஐ அப்படின்றது, அப்போ ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இப்போது யாரை பற்றி சொல்லுது, எதை பற்றி சொல்லுது, அப்போ அந்த இடத்துல ஹூ ப்ளே, யார் விளையாண்டா, நான். அப்போ அந்த இடத்துல ஆன்சர் பண்ணுதா ஹூ ப்ளே, நான், ஐ ப்ளே அப்படின்னு ஆன்சர் பண்ணுதா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த சன் ஷைன்ஸ். இந்த இடத்துல எப்படி கொஷின்ஸ் கேட்கணும், ஹூ ஷைன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் தமிழ் அர்த்தம் சொல்லியிருக்கேன். எதை பற்றி இல்லை யாரை பற்றி பேசுது, ஸோ இதை எதை பற்றி பேசுது, சூரியன் வந்து ஷைன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வாட் ஷைன்ஸ் அப்படின்னு கேளுங்களேன். அப்போ எது ஷைன்ஸ், அந்த இடத்துல வாட் ஷைன்ஸ், எது வந்து மின்னுது, த சன். அப்போ சன் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மை சன் இஸ் எ டீச்சர். என்னுடைய சன் யார், டீச்சர். இந்த இடத்துல கொஷின் கேளுங்க. இப்போ மை சன் அப்படின்றது பர்சனை குறிக்குது. அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும். ஸோ தெரியாத போது என்ன பண்ணுங்க, ஹூ இஸ் அ டீச்சர், யார் டீச்சரு, மை சன், என்னுடைய சன் டீச்சர். அப்போ அந்த இடத்துல ஆன்சர் பண்ணுதா? அதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல ஊ இல்லாட்டி வாட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ப் பற்றி பார்க்கலாம். வேர்ப் அப்படின்றது என்ன? வேர்ப் வந்து இட் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆக்ஷன், ஒரு செயலை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பி ஃபார்ம் வேர்ப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா பி ஃபார்ம் வேர்ப் பாருங்கள், இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங், இது எல்லாமே பி ஃபார்ம் வேர்ப். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதுவும் வேர்ப் தான். ஓகேவா? ஸோ இப்போது ஹாவ், ஹேஸ், ஹேடு, டூ, டஸ், டிட். ஸோ ஹாவ் அப்படின்றது நம்ம ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஹேஸும் வந்து ப்ரெசண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் வந்து நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் வந்து நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹேடு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டூ, டஸ், டிட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது இப்போ இந்த டூவும் டஸ்ஸும் நம்ம ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுவோம், டிட்டு வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்தாலுமே கூட அது வேர்ப் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் அண்ட் செமி. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி கேனு, குட்டு, மே, மைட், ஷல், ஷுட்டு, வில்லு, உட்டு, மஸ்ட்டு, யூஸ்டு டு, நீடு, ஆட் டு, இதெல்லாம் வந்தாலுமே கூட இதுவும்
வேர்ப் தான். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஸோ குழம்பிக்காதீங்க. வேர்ப் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கும், ஒரு செயலை செய்யும். ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம மேலே பாருங்கள், பி ஃபார்ம் வேர்பில் ஆம் வந்திருக்கா, ஆம் இருக்கா, அப்போ அந்த ஆம் வந்திருக்கு. அப்போ இதுதான் வேர்ப். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மை ட்ரீம் வில் கம் ட்ரூ. என்னுடைய ட்ரீம் ஒரு நாள் என்ன ஆகும், உண்மையாக வில் கம் ட்ரூ. ஓகேவா? நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வில் கம், இந்த இடத்துல பாருங்கள் வில் இங்கே கீழே வந்திருக்கு பாருங்கள், மாடல் அண்ட் செமியில் வில் வந்திருக்கா. அப்போ வில் மட்டும் வேர்ப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, பக்கத்தில் என்ன வேர்ப் வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ வில் கம் அப்படின்னு இருக்குது, அதனால அது வேர்ப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, வி ஹாவ் எ கார். நாங்கள் என்ன வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ ஹாவ் இங்கே வந்திருக்கா பி ஃபார்மில், அப்போ அதுதான் வேர்ப். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் அப்படின்றது இது எதுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னா, வாட் இல்லாட்டி ஹூம். ஓகேவா? ஹூ வச்சுக்கலாம் சம்டைம்ஸ், ஆனால் வாட் இல்லாட்டி அப்படின்றது கொஷின்ஸ் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். வாட் அப்படின்றதுக்கும் ஹூம் அப்படின்றதுக்கும் யாரை. ஓகேவா? ஸோ என்னையும் இல்லாட்டி யாரையும். ஓகேவா? என்ன, எதை, அப்புறம் யாரை அப்படின்றத குறிக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் அண்ட் ஹூம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன் உங்களுக்கு தெரியும், ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே சொன்னேன் இல்லையா? ஸோ அது அப்படியே ஆப்ஜெக்டாக மாறும்போது ஐ மீயாக மாறும், வி அஸ்ஸா மாறும், யூ யூவாக தான் இருக்கும், ஹீ ஹிம்மா மாறும், ஷீ ஹர்ரா மாறும், இட்டு இட்டாக தான் இருக்கும், தே தெம்மா மாறும். அப்போ ஆப்ஜெக்ட் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம், இதெல்லாம் வந்துச்சுனாலும் இதுவும் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்றது இன்னொன்று என்ன அப்படின்னா, வேர்ப் அப்படின்றது நான் செயல் சொன்னேன் இல்லையா? அப்போ ஒரு செயலை வாங்கிக்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஒரு செயலை வாங்கிக்குது இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே? ஆப்ஜெக்டில் 2 இருக்குது. ஒன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது என்ன இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, இன்டைரக்ட் ஐ கொடுக்குதா, ஐ அப்படின்னா பர்சனை குறிக்கும், பர்சனை பற்றி சொன்னாங்க அப்படின்னா அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது திங்ஸை குறிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டில் இன்னொன்று இப்படி நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம், டு ஹூம், ஃபார் ஹூம் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். டு ஹூம் அப்படின்னா யாருக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக அப்படின்னு கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் இன்டைரக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட். ஓகேவா? ஸோ டைரக்டில் ஹூ, வாட், ஹூம் இதுக்கு கொஷின் பண்ணும். சரிங்களா? வாட் அண்ட் ஹூம்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் டைரக்ட். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஷீ சிங்ஸ் எ சாங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், செயலை வாங்கிக்கிறவங்க. ஓகேவா? அப்போ அவள் என்ன பண்ணா, அவங்க பாட்டு பாடினாங்க. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல சிங்ஸ் அப்படின்றது எதை வாங்கிக்கிட்டாங்க, சாங்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு செயலை வாங்கிக்கிறாங்களா, அதுதான் சாங்ஸ், அதுதான் ஆப்ஜெக்ட். இன்னொன்று புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஷீ சிங்ஸ் வாட், அவங்க என்ன பாடினாங்க, பாட்டு தான் பாடினாங்க, சாங்ஸ். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல சாங்ஸ் அப்படின்னும் போது ஷீ சிங்ஸ் வாட் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராமு வாட்டர்டு த பிளான்ட். ராமு என்ன பண்ணா, தண்ணி ஊற்றுனா. எதுக்கு, பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுனா. இப்போ இந்த இடத்துல ராமு வாட்டர்டு, இப்போ இந்த இடத்துல எப்படி கேட்குறது, வாட், ராமு வாட்டர்டு வாட், ராமு எதுக்கு தண்ணி ஊற்றுனா, செடிக்கு தண்ணி ஊற்றுனா. அப்போ த பிளான்ட் ஆன்சர் பண்ணுதா, அதுதான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன், தண்ணி ஒரு செயல் செய்யுது, தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ அந்த செயலை வாங்கிக்கிறது யார், பிளான்ட்டு. அப்போ அந்த இடத்துல அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஈ கிளீன்டு த டேபிள். இவன், ஓகேவா, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன்
டேபிளை க்ளீன்டு பண்ணியிருக்கான். ஸோ க்ளீன் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ ஹீ க்ளீன்டு த டேபிள். ஹீ க்ளீன்டு வாட்? அவன் எதை க்ளீன் பண்ணான்? டேபிளை. அப்போ க்ளீன் பண்ணது எதை? செயல் எதை வாங்கிக்குது? டேபிளை. அப்போ அதுதான் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ மிஸ்டு ஹர் பர்ஸ். அவங்க எதை மிஸ் பண்ணிட்டாங்க? அவங்களுடைய பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவளுடைய பர்ஸை மிஸ் பண்ணிட்டா. இந்த இடத்துல ஹர் வந்திருக்கா. அப்போ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே இங்கே மேலே பாருங்கள், ப்ரொனவுனுக்கு கீழே ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன்ல, மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். ஸோ அதில் பாருங்கள் ஹர் வந்திருக்கா. அப்போ ஷீ வந்து ஹர்ராக சேஞ்ச் ஆகுது. அப்போ ஹர் வந்தாலும் நான் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். அப்போ ஹர் பர்ஸ். அப்போ ஷீ மிஸ்டு வாட்? அவங்க எதை மிஸ் பண்ணாங்க? அவங்களுடைய பர்ஸை. அப்போ ஆன்சர் பண்ணுதா? அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். ஸோ சாரி, காம்ப்ளிமெண்ட் இல்லை. ஸோ அதில் இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஹீ கேவ் ஹர் எ வாட்ச். அப்போ ஹீ அவன் என்ன கொடுத்துருக்கான்? அவகிட்ட வாட்ச் கொடுத்துருக்கான். அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? நான் வந்திருக்கா. இப்போ ஹீ அந்த ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் சொன்னலையா, இதெல்லாம் வந்தால் நான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் அப்படின்னா ஹூ இல்லாட்டி வாட் கேட்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல ஹூ கேட்டு பாருங்கள். ஹூ கேவ் ஹர் எ வாட்ச்? அவளுக்கு யார் வாட்ச் கொடுத்தா? அவன். அப்போ ஆன்சர் பண்ணுதா? அதுதான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு கேவ் எப்படி கண்டுபிடிப்போம்? கேவ் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் சொன்னேன். அவன் என்ன பண்ணா? கொடுத்தான் அப்படின்றது தான் வேர்பு. ஸோ இந்த இடத்துல ஹர் எ வாட்ச், அது எப்படி இன்டைரக்ட் டைரக்ட் கண்டுபிடிப்போம்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? பர்சனை குறிச்சது அப்படின்னா அது இன்டைரக்ட். ஒரு திங்ஸை குறிச்சதுன்னா டைரக்ட். இப்போ இந்த இடத்துல ஹி கேவ் என்ன கொடுத்தான்? ஒரு பர்சனை குறிக்குதா? ஹர் அப்படின்றது பர்சன். ஸோ அதனால் இன்டைரக்ட். திங்ஸ் வந்து வாட்ச், அதனால் டைரக்ட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்கலாம். எப்படி? டு ஹூம், ஃபார் ஹூம் அப்படின்னு கேட்கலாம். டு ஹூம் அப்படின்றது நான் என்ன சொன்னேன்? யாருக்கு. ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக அப்படின்னு கேட்டேன். இப்போ இந்த இடத்துல அவன் கொடுத்தான் அவளுக்கு, சரியா? அப்போ யாருக்கு கொடுத்தான்? யாருக்கு அப்படின்னா அவளுக்கு. அப்போ யாருக்கு அப்படின்னு கொஷின் நம்ம அதுக்கு தான் டு ஹூம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஹி கேவ் டு ஹூம் எ வாட்ச். யாருக்கு கொடுத்தான்? அவளுக்கு கொடுத்தான். அப்போ ஆன்சர் பண்ணுதா? அப்போ அப்படி ஆன்சர் பண்ணிச்சுன்னா அதுதான் இன்டைரக்ட். அதே வந்து டைரக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹி கேவ் ஹர் வாட்? அவன் அவளுக்கு என்ன கொடுத்தான்? வாட்ச். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? த டாக்டர் கேவ் ஹர் மெடிசன். டாக்டர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? மெடிசன் கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், வேர்ப் தெரியும். டாக்டருன்றது சப்ஜெக்ட், கேவ் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செயலை செய்து அது வேர்பு. ஹர் அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பர்சனை குறிச்சது அப்படின்னா அது இன்டைரக்ட். மெடிசன் என்ன கொடுத்தாங்க? மெடிசன் கொடுத்தாங்க. அப்போ கொஷின் கேளுங்க. த டாக்டர் கேவ் ஹர் வாட்? மெடிசன். திங்ஸ் அப்படின்னா பொருள் மட்டும் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் அனிமல்ஸ் எல்லாமே, திங்ஸ், ஐடியாஸ் எல்லாமே அதில் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். அதே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாமா? யூ பாஸ் த கொஷின் பேப்பர் டு ஹிம். நீ என்ன பண்ணு? நீங்கள். ஓகேவா? நீ என்ன பண்ணு? பாஸ் பண்ணு. எதை? கொஷின் பேப்பரை அவன்கிட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல யூ அப்படின்றது உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், பாஸ் அப்படின்றது ஒரு செயல். ஸோ அது வேர்பு. அப்போ என்ன பண்ணுறாங்க? த கொஷின் பேப்பர். ஓகேவா? அந்த கொஷின் பேப்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களை குறிக்கலை. சரியா? அதே டு ஹிம் அப்படின்னும் போது ஒரு பர்சனை குறிக்குது. அதனால் நம்ம அது இன்டைரக்ட் அப்படின்னு போடுறோம். அதே இதை ஏன் டைரக்ட் போடுறோம் அப்படின்னா ஹி பாஸ் வாட் டு ஹிம். எதை அவன் பாஸ் பண்ணான்? கொஷின் பேப்பரை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு திங்ஸை சொல்லுதா? கொஷின் பேப்பர் அப்படின்றது ஒரு திங்ஸ். ஓகே, அதுதான். ஸோ இப்போ கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் முழுமை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் வேணும். ஓகேவா? ஸோ இன்னொன்று உங்களுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ கீவேர்ட்ஸ் இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர வேர்டு கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாஸு, வேறு, பிகேம்,
ஹாவு, ஹேஸு, ஹேடு இதுக்கப்புறம் வர வார்த்தை கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்கும்போது நீங்கள் அது என்னடா காம்ப்ளிமெண்ட்டாக இல்லை என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இந்த வார்த்தைகள் வந்து பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையாக ஆகணும் அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் தேவை. இதில் 2 இருக்குது, ஒன்று சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இன்னொன்று ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணும். உங்களுக்கு சப்ஜெக்ட் தான் தெரியும்ல. ஸோ சப்ஜெக்ட்னா நான் என்னென்ன சொன்னேன், ஸோ எதை பற்றி யாரை பற்றி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன், ஐ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நான் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். ஸோ ஐ எம் ஆன் இண்டியன், இந்த இடத்துல ஆம் அப்படின்றது வேர்ப். ஐ எம் ஆன் இண்டியன். ஓகேவா, ஸோ ஐ அப்படின்றது யாரை குறிக்குது, ஆன் இண்டியனை தானே குறிக்குது. அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த பர்சனை குறிச்சுது அப்படின்னா, அந்த ஐ அப்படின்றது அந்த காம்ப்ளிமெண்ட்டை குறிச்சுது அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ஜெக்டை குறிச்சுது அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா ஐஎம் அப்படி மட்டும் வச்சுக்கிட்டு ஆன் இண்டியனை மறைச்சிக்கோங்களேன். ஐஎம்னா என்ன, ஐஎம் அது மட்டும் தானே இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு மீனிங்கை வந்து உங்களுக்கு கன்வை பண்ணுதா, எதுவுமே கன்வை பண்ணலை இல்லை. அப்போ இப்போ எடுத்து பாருங்கள், ஐ எம் ஆன் இண்டியன். இப்போ ஐ எம் ஆன் இண்டியன் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் தருதா, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரியும். மை சிஸ்டர் இஸ் கிளவர், என்னுடைய சிஸ்டர் எப்படி கிளவராக இருப்பாங்க சரியா. ஸோ ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலி அது மாதிரி. ஓகேவா, ஸோ மை சிஸ்டர் இஸ் கிளவர். இந்த இடத்துல மை சிஸ்டர் யார், என்னுடைய சிஸ்டர். அப்போ ஹூ இஸ் கிளவர், என்னுடையது. அப்போ அது சப்ஜெக்ட். இஸ் அப்படின்னா வேர்பு. ஓகே, ஸோ கிளவர் அப்படின்னும் போது எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த இடத்துல மை சிஸ்டர், அப்போ அவளை தான் சொல்கிறாங்க கிளவர் அப்படின்னுட்டு. அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டை சொன்னிச்சு அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளவரை மறைச்சிக்கோங்க. மை சிஸ்டர் இஸ் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா, இல்லை. அப்போ மை சிஸ்டர் இஸ் கிளவர் அப்படின்னா தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாமா. ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்னென்னா இது எதை டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை, அந்த காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை சொன்னிச்சு அப்படின்னா அது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதே வந்து ஆப்ஜெக்டை சொன்னிச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, ஸோ தே எலெக்டட் ஹிம் பிரசிடெண்ட், அவங்கெல்லாம் அவனை என்னவா எலெக்டட் பண்ணாங்க, பிரசிடெண்ட்டா. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல தே எலெக்டட். ஓகேவா, தே அப்படின்றது சப்ஜெக்ட், எலெக்டட் அப்படின்றது ஒரு செயல் செய்யுது. ஸோ அதனால் அது வந்து வேர்பு. ஹிம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நான் ஆப்ஜெக்டில் ஏற்கனவே மேலே வந்து இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது சொல்லியிருக்கேன். இன்னொன்று பர்சனை குறிச்சது அப்படின்னா அது இன்டைரக்ட் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ தனியாக இன்டைரக்ட் வருது, இன்னொரு சென்டென்ஸில் டைரக்ட் வருது, அப்படிலாம் வராது. 2 ஆப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் அது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தே எலெக்டட் ஹிம், அப்போ பிரசிடெண்ட்டை மறைச்சிக்கோங்க. தே எலெக்டட் ஹிம், அவங்கள என்னவா எலெக்டட் பண்ணாங்க, ஏதாவது மீனிங் தருதா, இல்லை. அப்போ தே எலெக்டட் ஹிம் பிரசிடெண்ட், அவங்கெல்லாம் அவனை பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மீனிங் தருதா, அப்போ மீனிங் தரக்கூடியது தான் பிரசிடெண்ட் அப்படின்றத மீனிங் தரக்கூடியது தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா தான் அது காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஹீ பெயிண்டட் த ஹவுஸ் க்ரீன். அவன் பெயிண்ட் பண்ணான் அவங்க வீட்டை எப்படி, க்ரீன் கலரில். ஓகேவா, ஸோ ஹீ பெயிண்டட் த ஹவுஸ் க்ரீன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ பெயிண்டட் உங்களுக்கு தெரியும், ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட், பெயிண்டட் அப்படின்றது வேர்பு. த ஹவுஸ் எதை, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிக்குது, அந்த வீடை குறிக்குது. ஓகேவா, அந்த வீடு எப்படி இருக்குது, இப்போ அதை க்ரீன் கலரை மறைச்சிக்கிட்டேன். ஹீ பெயிண்டட் த ஹவுஸ், அவங்க வீடை அவங்க பெயிண்ட் பண்ணாங்க. அப்போ எப்படி பெயிண்ட் பண்ணாங்க, க்ரீன் கலர்லையா பெயிண்ட் பண்ணாங்க, அது ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணுதா, மீனிங் கன்வே ஆகலை. இப்போ க்ரீன்னு எடுத்துருங்களேன், ஹீ பெயிண்டட் த ஹவுஸ் க்ரீன், இப்போ கம்ப்ளீட்டடாக இருக்கா. அப்போ இதுதான். அப்போ ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னா
அது காம்ப்ளிமெண்ட். ஒரு முழுமையான ஒரு சென்டென்ஸ் கொடுத்துச்சுன்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும்போது இந்த இடத்துல பாருங்களேன், ஹிம் பிரசிடென்ட், தே எலெக்டட் ஹிம் பிரசிடெண்ட்டா. அப்போ அவனை என்னவா எலெக்ட் பண்ணாங்க? அவனன்னு குறிக்குது பார்த்தீங்களா? அவனை என்னவா எலெக்டட் பண்ணாங்க? பிரசிடெண்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை குறித்து அந்த காம்ப்ளிமெண்ட் சொன்னிச்சு அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், அவங்க வீடை வந்து எப்படி பெயிண்ட் பண்ணாங்க? க்ரீனா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த ஹவுஸை தான் அது குறிக்குது, க்ரீன் அப்படின்றது. அதனால தான் அது வந்து நம்ம ஆப்ஜெக்டை குறிக்கிறனால ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அர்ஜென்ட் பார்க்கலாமா? இப்போ பார்க்க போகிறது அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட் வந்து நம்ம சென்டென்ஸில் இருந்தாலும் இல்லைனாலுமே மீனிங் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா மீனிங்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அர்ஜென்ட் அப்படின்றது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஹவு, வென், வேர், ஒய் இப்படி கொஷின்ஸ் கேட்டு பார்க்கணும். அப்போ அதுக்கு ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் அர்ஜென்ட். ஹவ் அப்படின்னா என்ன? எப்படி. வென் அப்படின்னா எப்பொழுது. வேர் அப்படின்னா எங்கே. நெக்ஸ்ட்டு ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்றதற்கு கொஷின்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா அதுதான் அர்ஜென்ட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாமா? எக்ஸாம்பிள், ஹீ ரீட்ஸ் ஸ்லோலி. அப்போ ஹீ ரீட்ஸ் அதை மட்டும் வச்சுக்கோங்க, ஸ்லோலியை மறைச்சிக்கோங்க. ஹீ ரீட்ஸ், அவன் என்ன பண்ணான்? படித்தான். அப்போ மீனிங் கொடுக்குதா? அவன் எப்படி படித்தான்? ஹீ ரீட்ஸ் ஸ்லோலி, பொறுமையாக படித்தான். ஓகேவா? அப்போ ஹீ ரீட்ஸ் அப்படின்னும் போதே மீனிங் கொடுத்துருச்சு. ஸ்லோலி அப்படின்றது எக்ஸ்ட்ரா மீனிங்ஸ். ஓகேவா? இப்போ கொஷின் கேட்டு பாருங்கள், ஹீ ரீட் ஹவு, அவன் எப்படி படித்தான்? ஸ்லோவாக படித்தான். அப்போ அதுதான் எக்ஸ்ட்ரா மீனிங்ஸை கொடுக்குது இல்லையா? அதுதான் அர்ஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தே வென்ட் டு த மார்க்கெட். தே வென்ட், அவங்க போயிட்டாங்க. எங்கே போனாங்க? டு த மார்க்கெட். ஓகேவா? போயிட்டாங்க அப்படின்றதே நம்மளுக்கு மீனிங் கன்வே பண்ணிடுச்சு, சென்டென்ஸில் மீனிங் கொடுத்துருச்சு. டு த மார்க்கெட் அப்படின்றது எக்ஸ்ட்ரா மீனிங். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது, அதான் அர்ஜென்ட். இப்போ கேளுங்க, தே வென்ட் வென், எப்போ போனாங்க? ஸோ எப்போ போனாங்க அப்படின்றது இங்கே தே வென்ட் வேர் கொடுக்கணும். நான் இங்கே வென் கொடுத்துருக்கேன், சாரி. ஸோ வேர் வச்சுக்கோங்க. ஸோ தே வென்ட் அப்படின்னு போட்டுட்டு தே வென்ட் டு த மார்க்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ தே வென்ட் வேர், எங்கே போனாங்க? டு த மார்க்கெட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே ஐ கேம், நேற்று நாங்கள் வந்தேன். ஓகேவா? அப்போ எஸ்டர்டே ஐ கேம் அப்படின்னாலே மீனிங் தருது, நான் வந்தேன் அப்படின்னும் போதே மீனிங் தருது. அப்போ எஸ்டர்டே அப்படின்றது தேவையில்லாதது. ஸோ அது இருந்தாலும் மீனிங் தருது, இல்லைனாலும் மீனிங் தருது. ஓகேவா? தேவையில்லாததுன்றதை விட அது இருந்தாலும் மீனிங் தருது, இல்லைனாலும் மீனிங் தருது. ஓகேவா? அப்போ அது எஸ்டர்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அர்ஜென்ட். அப்போ இங்கே கொஷின் கேட்டு பாருங்கள், வென் ஐ கேம், எஸ்டர்டே ஆன்சர் பண்ணுதா? அதுதான் அர்ஜென்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோஸ் வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க அதோடைய கண்டினியூவேஷன்ஸ். ஸோ இதை புரிஞ்சாதான் அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ ஆல்.